சந்திரனுக்கு கேந்திரத்துல குறிப்பிட்ட இடத்துல சனி சில இடத்துல இருந்தாருன்னா சந்திரன் கெட்டு போவார். சந்திரனுக்கு 7ல இருந்தாரு அப்படின்னா சந்திரனுக்கு 7ல இருக்கக்கூடிய இந்த சனி வந்து சந்திரனை பார்த்து சந்திரனை பாபத்துவப்படுத்துவார். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் ப்ரோ, சந்திரன் கேந்திரத்தில் செவ்வாய் சூரியன் சனி இருந்தால், சந்திர கேந்திரத்தில் செவ்வாய் சூரியன் சனி இருந்தால் சுபத்துவமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, சந்திர கேந்திரம்னா என்னது? சந்திரனுக்கு 4, 7, 10. ஓகேங்களா? எந்த இடத்துல இருந்தாலும் சந்திரனுக்கு 4, 7, 10ஆம் இடங்கள் சந்திரனுக்கு கேந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. கேந்திரம்னா என்னங்க? தூண் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னது? ஒளியான சந்திரனாக இருந்தால், மறுபடியும் பாத்தீங்களா, ஒளியாக சந்திரனாக இருந்தால் அந்த சந்திரனுடைய ஒளி சிதறல்கள் அந்த 4 கேந்திரத்துக்கும் இருக்கும். ஓகே, இயல்பாக பாத்தீங்கன்னா சந்திர கேந்திரம் மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய முதல் நிலை கிரகம் யாருங்க? சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறதும், இதற்கு அடுத்த நிலையாக சந்திரனும் புதனும். இந்த சந்திரன் ஒளியா இருந்தா மட்டும்தான், அமாவாசை சந்திரனுடைய கேந்திரத்துல ஒளி கிடைக்குமா? கிடைக்காது, ஒளியே இல்லையே. அப்ப இந்த இடத்துல சந்திரனுடைய கேந்திரத்துல ஒளி சந்திரன், தேய்பிரை சந்திரனா இருந்தாலும் ஒளி இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒளி சந்திரனுடைய கேந்திரத்துல இருக்கக்கூடிய புதனுக்கு அதீத புதனினுடைய நல்ல தன்மைகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு அடுத்த நிலையாக குருவுக்கும் இந்த தன்மை இருக்கும். ஓகேங்களா? இப்ப நீங்க கேட்கறது என்ன? செவ்வாய் சந்திர கேந்திரமாக இருந்தா சுபத்துவம் அடைவாரா அப்படின்னு கேக்குறீங்க. செவ்வாய் சந்திர கேந்திரமாக இருந்து சுபத்துவம் அடைஞ்ச மாதிரியான ஒரு விஷயத்தை இன்ன வரைக்கும் நான் பார்க்கல. ரெண்டாவது, சனி இருந்தால் சுபத்துவமான்னு கேக்குறீங்க. சனிக்கு கேந்திரத்தில் குறிப்பிட்ட சில இடத்துல வந்து, அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்துல குறிப்பிட்ட இடத்துல சனி சில இடத்துல இருந்தாருன்னா சந்திரன் கெட்டு போவார். சந்திரனுக்கு 7ல இருந்தாரு அப்படின்னா சந்திரனுக்கு 7ல இருக்கக்கூடிய இந்த சனி வந்து சந்திரனை பார்த்து சந்திரனை பாபத்துவப்படுத்துவார். ஓகேங்களா? சந்திரனுக்கு 4ல இருந்தாருன்னா 10ஆம் பார்வையாக பாபத்துவப்படுத்துவார். சந்திரன் கெடுவாரு. அப்ப இந்த இடத்துல சந்திரன் கெடுவாரே தவிர இந்த ஒளிச்சிதறல்களால இவர் சுபத்துவம் அடைவாரா? சனி சுபத்துவம் அடைவாரா? இல்ல. சந்திரன் பார்க்கும் போது சனி சுபத்துவம் அடைவார். செவ்வாய் சந்திரனோடு சேரும் பொழுதும், சனியும் சந்திரனோடு சேரும் போது சனி சுபத்துவம் அடைவார். ஆனா சந்திரன் ஒளியா இருக்கணும். செவ்வாய் சனியை இவரு சந்திரனோட சேரும் போது சுபத்துவம் அடைவார், சந்திரன் ஒளியாக இருக்கிற பட்சத்துல. சூரியனுக்கு சுபத்துவம் கிடைக்குமா? சூரியனுக்கு குருவனுடைய தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்புல தாங்க சுபத்துவம் கிடைக்கும். ஏன்னா அவர் மிகப்பெரிய, எல்லாத்த விட பெரிய கிரகம் அவர் தான். 2வது நிலை பெரிய கிரகம் தான் குருன்னு வரும். அப்ப சூரியன் மூல ஒளி கிரகம் அப்படின்றதுனால அவருக்கு சுபத்துவம் குருவினாலேயும் சுக்கிரனாலேயும் தான் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சந்திரனாக இருக்கும்போது, பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் நேர் எதிரில் இருக்கும் பொழுது சுபத்துவம்னு வரும். ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்புகள்ல சுபத்துவ தன்மைகள் செயல்படுகிறது. இதுல இந்த சந்திர கேந்திரம் எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த 4 மூளைங்க. இப்போ ஒரு லைட் இருக்கு, அந்த லைட் வந்து எப்படி 4 கோணர்லயும் ஸ்ப்ரெட் ஆகுதோ அதை தான் சந்திர கேந்திரம்னு சொன்னாங்க. ஒரு நல்ல ஜாதகத்துல 4 நண்பர்கள் கேந்திர அமைப்புகள்லயும் எதிரிகள் கேந்திர அமைப்புகள்லயும் இருப்பாங்க. ஏன்? அவருக்கு இயல்பாக நண்பர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில, சுபர்கள் தங்களுக்குள்ள தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள்ல அப்படின்ற மாதிரியான சில விஷயம் வந்துடும். இப்ப சமீபத்துல ஜூலை 29ஆம் தேதி ஒரு சிசரின் கொடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஜூலை 29, 2026 இந்த வருஷத்துல ஒரு சிசரின் கொடுத்திருக்கிறேன். அந்த நாள் வந்து பௌர்ணமி நாள். எஸ். இதுல இல்லைங்க, இந்த மாதிரியான விஷயம்ன்றப்ப இது குறிப்பிட்ட, நான் விருச்சக லக்னமும் மகர லக்னமும் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா அடுத்தடுத்த தசாபுக்திகள்ல விருச்சகத்துக்கும் இந்த மகரத்துக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா ஈவினிங் போயிருது. ஒருவேளை இந்த 2 லக்னத்துல பிறக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. 2 லக்னத்துல பிறக்கலனாலும் அனைத்து சுபர்களும் சந்திராதி யோகத்துல இருக்காங்கன்றனால அந்த குழந்தை கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். எல்லா சுபர்களும் சந்திராதி யோகத்துல இருக்காங்க. அநேக கிரகங்கள் சந்திராதி யோகத்திலையும், இவரு சனி வந்து சுபத்துவமாகவும், செவ்வாய் வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கிறதுனால பெரிய மோசமான அமைப்பு இருக்காது. மகரமாகவோ மகரமாகவோ விருச்சகமாகவோ லக்னமாக கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லக்னாதிபதி குருவினுடைய தொடர்புல வரக்கூடிய அமைப்பு தான். கடக லக்னம் கொடுக்காததுக்கு அதற்கு சில தசா அமைப்புகள் டிஸ்டர்பா இருந்ததுனால அந்த அமைப்புகளை கொடுக்கலாம். இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்புகள்ல சுபத்துவம் அப்படின்னு வருவது சந்திரனுக்கு ஒளி இருக்கும் பொழுது மட்டுமே. இதை எப்படிங்க பாக்குறது? சூரியன்ல இருந்து சந்திரன் வந்து 1, 2, 3, 4 அப்படியே கிளாக் வைஸ்ல இருக்கிறாரு அப்படின்னா அவர் வளர்பிறை சந்திரனுங்க. சூரியனுக்கு நேர் எதிரில் இருக்காரா அவர் பௌர்ணமி சந்திரனுங்க. சூரியன்ல இருந்து 8வது இடத்துல இருக்காரா தேய்பிரையா, ஆனா ஒளியா இருக்கிறாருங்க. சூரியன்ல இருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரா நல்ல தேய ஆரம்பிச்சிடுறாருங்க. அதுக்கு பிறகு கடுமையான தேய்நிலை அமைப்புகள் அப்படியே அஷ்டமி நவமி அமைப்புல வரப்போகுதுங்க. சூரியனோட அப்படியே வந்து சூரியனுக்கு 12ல இருக்காரா அமாவாசை ஸ்டார்ட்டுங்க. அந்த இடத்துல சந்திரனுக்கு ஒளியே இல்லைன்ற மாதிரியான விஷயம் வரும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.